நேற்றுக்கு இது கொளுத்தும் போது பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பாம்பு சட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது வந்து அதனுடைய நடுவயிறு வரை, இது தலை இல்லை நடுவயிறு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 6 ஃபீட்ஸ்க்கு மேலே இருக்கு. இது பாருங்க வால் வந்து இங்கே இருக்கு, வால் இங்கே இருக்கு, குட்டியா இருக்கு வால். இதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ஒரு 2 அடி இருக்கு. இது வந்து இதுவே வந்து 6 அடிக்கு மேலே இருக்கு. எல்லாம் ஒரு கை மொத்தம் இருக்கு. இது வந்து நடு வயிற்று பகுதி தான். இதுக்கு பிறகு ஒரு 3 அடி 4 அடி இருக்கும் அதோடைய தலை வரைக்கும். இது வந்து நல்ல பெரிய சாரை, மொரட்டு சாரை. இந்த சாரையுடைய இது வந்து இதுல இருக்கு. இதை வந்து சரின்னு சொல்லி கொளுத்தி விட்டுட்டு இருக்கோம். தோல் இங்க இருந்துச்சு, சரி இதெல்லாம் கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அப்படியே வந்துச்சு பாருங்க. இதுக்குள்ளார இருந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படியே வெளியில அப்படியே நாய்கள்லாம் சூழ்ந்தோன்னா ஒரு ஸ்பீட் எடுத்து அதுக்குள்ளார ஓடிடுச்சு. ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 3வது குழி, அந்த சைடு குழியை கொளுத்தும் போது பாத்தீங்கன்னா இதை விட சைஸ் கொஞ்சம் சின்னது, அது கருஞ்சார மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று 6 அடிக்கு இருக்கும். இதை விட அது சின்னது தான், சைஸும் சின்னது தான். அந்த அதே மாதிரி அந்த திருப்ப போட்டு கொளுத்தணும்னா சூடு தாங்காம அது வந்து அப்படியே கிளம்பி வெளியில போகுது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொளுத்தி விட்டுறணும். அதாவது ஆக்சுவலா அது பண்ணக்குள்ளார வந்து எதுவுமே கொளுத்தக்கூடாது, எல்லாமே மக்கி நமக்கு பாம்பு தொல்லை இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் குப்பைகளை வந்து போட்டு கொளுத்துற மாதிரி தான் ஆகுது. இன்னைக்கு அந்த சைடு பூரா ஒரு 7-8 குழி கொளுத்தியாச்சு.